தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் அண்மையில் மதுரையில் நடத்திய மாநாட்டில் பிடிக்கப்பட்ட செல்ஃபி காணொலி ஒன்றை பகிர்ந்திருந்தார். இந்த காணொலி 1 கோடிக்கும் அதிகமான லைக்ஸ்களை பெற்றிருப்பதாக பரப்பப்பட்ட செய்தி போலியானது என்று தமிழகத்தின் பிரபல யூடியூபர் மாரிதாஸ் தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய் மக்களை ஏமாற்றும் பல உத்திகளை கடைபிடித்து வருவதாக கூறியுள்ள மரியதாஸ், அப்பட்டமாக மக்களை ஏமாற்றும் பணியில் விஜய் இறங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். குறித்த காணொலி பிரபல கால்பந்து விளையாட்டு வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, பிரபல கிரிக்கெட் வீரர் விராட் கோலி ஆகியோர் பகிரும் இன்ஸ்டாகிராம் காணொலிக்கு நிகராக மக்களை சென்றடைந்துள்ளதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் மத்தியில் போலி செய்திகளை பகிர்ந்துள்ளதாக மாரிதாஸ் கூறியுள்ளார். குறித்த காணொலியை இன்ஸ்டாகிராமில் 1 கோடி பேர் வரை லைக் செய்துள்ளார்கள். ஆனால் அவர்களில் 1% மாத்திரமே தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றும் ஏனையவர்கள் வட மாநிலங்களை சேர்ந்தவர்கள் என்றும் அவர் புலனாய்வு செய்து வெளிப்படுத்தியுள்ளார். நடிகர் விஜய் யாரென தெரியாதவர்கள் எவ்வாறு அவரது காணொலிக்கு லைக் செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர், விஜய் தமிழகத்திலா வட மாநிலங்களிலா கட்சி நடத்துகிறார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்டர்நெட் டிராஃபிக் பெற்றுக் கொடுக்கும் இணைய நிறுவனங்களுக்கு பணம் செலுத்தி இவ்வாறு லைக்குகளை நடிகர் விஜய் பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள மாரிதாஸ், இது முற்றிலும் தமிழக மக்களை ஏமாற்றும் செயற்பாடு என்றும் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் அதனுடைய நிறுவனர் விஜய் அவர்கள், நடிகர் விஜய் அவர்களுடைய பக்கம், இன்ஸ்டாகிராம் பக்கம், இது எதற்காக பார்க்குறோம் அப்படின்னா, மாநாடு சமீபத்தில் நடத்தினார். அதில் ஒரு வீடியோ ஒன்று எடுத்தார். அந்த வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணுறாரு. அது 2 நாளைக்கு முன்னே 3 நாளாக செய்தி. என்ன செய்தி அப்படின்னா, இன்ஸ்டாகிராம்ல அதிகமாக லைக் பண்ண வீடியோ இதுதான் இந்திய அளவில். அது ரொம்ப முக்கியம். இந்த சூழ்நிலையில் இலங்கையின் இறையாண்மையையும் நில உரிமையையும் சவாலுக்குட்படுத்தும் வகையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சமீபத்தில் கச்சத்தீவை இந்தியாவுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கோரிக்கை வைத்திருப்பது அரசியல் ரீதியாக ஆபத்தானதும் பிராந்திய ஒருமைக்கு கேடு விளைவிப்பதும் என்று ஐக்கிய காங்கிரஸ் கட்சி தீவிரமாக கண்டித்துள்ளது. ஐக்கிய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் சஃபான் சல்மான் இந்த கண்டனத்தை வெளிப்படுத்தியுள்ளார். கச்சத்தீவு தொடர்பான உரிமை தகராறு 1974 ஆண்டு மற்றும் 1976 ஆண்டுகளில் இலங்கை இந்தியா இடையே கையெழுத்திடப்பட்ட கடல்சார் எல்லை ஒப்பந்தங்கள் மூலம் தீர்மானிக்கப்பட்டது. கச்சத்தீவு முழுமையாக இலங்கைக்கு சொந்தமானது என்பதை இந்திய அரசாங்கமே அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளது. இந்திய மீனவர்கள் அங்கு நிலம் கோர முடியாது. சில சமயங்களில் மத நிகழ்வுகளில் பங்கேற்க மட்டும் அனுமதி வழங்கப்பட்டது. 1976 ஆண்டு கூடுதல் ஒப்பந்தம் மூலம் இந்திய மீனவர்களுக்கு இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடி செய்யும் உரிமையும் தடை செய்யப்பட்டது. இதனால் சர்வதேச சட்ட ரீதியாகவும் அரசியல் ஒப்பந்த ரீதியாகவும் கச்சத்தீவு இலங்கையின் பிரிக்க முடியாத நிலப்பகுதி என்பதை யாரும் மறுக்க முடியாது. தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்கும் போதெல்லாம் கச்சத்தீவு விவகாரம் மலிவு அரசியல் அட்டையாக பயன்படுத்தப்படுகிறது. அரசியல் அனுபவம் இல்லாத விஜய் தமிழர் உணர்வுகளை தூண்டி வாக்குகளை பெறும் நோக்கில் இலங்கையை தாக்கும் வகையில் பேச்சாற்றுகிறார். ஆனால் இது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவை சிதைக்கும் அபாயகரமான செயல் என்பதை அவர் புறக்கணிக்கின்றார். இலங்கையில் பொருளாதார சவால்கள், சமூக பிரச்சினைகள், அரசியல் நிலைத்தன்மை ஆகியவை குறித்து நாம் போராடி கொண்டிருக்கும் போது வெளிநாட்டு அரசியல்வாதிகள் எமது நிலப்பரப்பை பற்றி கேள்வி எழுப்புவது எமது நாட்டின் சுயாட்சியை அவமதிப்பதாகும். எந்த நிலையிலும் இலங்கை அரசு தனது நில உரிமையை விட்டுக் கொடுக்காது. கச்சத்தீவு தொடர்பிலும் எப்போதும் நாட்டின் இறையாண்மை, பாதுகாப்பு, தேசிய ஒருமைப்பாடு காக்கப்படும். இலங்கை மக்களின் நம்பிக்கை, தியாகம், ஒற்றுமை இவை அனைத்தும் எங்கள் நிலப்பரப்பை காப்பதற்கான உறுதியான அடித்தளம். விஜய் போன்றோர் தேர்தல் பிரசாரத்துக்காக கச்சத்தீவை பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும். இலங்கையை குறிவைக்கும் அரசியல் பிரிவினைவாத சிந்தனைகள் ஒருபோதும் வெற்றி பெறாது. தமிழ்நாடு அரசியல்வாதிகள் இலங்கையின் சுயாட்சியை மதித்து பேச வேண்டும். இலங்கை நிலப்பரப்பு குறித்து எந்த கோரிக்கையும் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா.